பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். பரலோகத்தில் தூதர்கள் ஓய்வின்றி கேப் இல்லாமல் துதிக்கிறாங்களா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், துதியை சொல்லட்டும், மகிமையை பரப்பட்டுன்னு ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாசம் பண்ணுகிறீர் என்று சொல்லி பாடி தேவனை துதிப்போமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒரு தெய்வம் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். கர்த்தரை துதித்து பாடுவது எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் இல்லையா? தொடர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்தி நாம் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்,
கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த வருஷம் நம்மளை அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். நாம் மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கவில்லை. நாம் ஜெபிக்க தருவினாலும் அவர் ஆசீர்வதிக்க தவறவில்லை. நம்ம அநேக காரியத்தில் வாக்கு கொடுத்து அதன்படி நடக்காமல் போனோம். ஆனால் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தினார். அந்த ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த வருஷம், இந்த மாதங்களில் எங்களை நடத்துனீங்கப்பா. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும்போது என்னத்தை வச்சு ஆரம்பித்தோம்? என்ன நம்ம கையில் இருந்தது? எந்த பணம் இருந்துச்சு? எந்த வருமானம் இருந்துச்சு? எந்த தொழில் இருந்தது? ஒரே ஒரு கர்த்தர் நம்மளோடு இருந்தார். தீயையும் தண்ணீரையும் கடந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்தினார். அந்த ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக நடக்கணும். 3 யோவான் 2வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னார். இந்த பூமியில் நம்மளை ரட்சித்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை நடத்துகிற அந்த தேவனுக்கு பிரியமுண்டாக நடக்கத்தான் நம்ம இந்த நாட்களை அதிகமாக நம்மளை அர்ப்பணிக்கணும். இன்னும் சில 2 நாளில் முடிய போகுது இந்த வருஷம். புதிய வருஷத்துக்கு போகிறோம். ஆண்டவரே, அந்த புதிய வருஷத்தில் பழைய பழக்கத்தோடு, பழைய பாவத்தோடு, பழைய போராட்டத்தோடு, பழைய கவலையோடு, பழைய கடன் பிரச்சனையோடு, டென்ஷனோடெல்லாம் போகக்கூடாது. ஒரு புதிய வருஷத்தில் புதிய கிருபையோடு போகணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், பிரியமானவனேன்னு அவர் சொல்கிறார்ல, பிரியமாக நம்ம நடக்கணும். மோசே அதைத்தாங்க சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. சங்கீதம் 90:17 நம்ம எடுத்து வாசித்து பார்த்தால் மோசே சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம், ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் மேல் இருப்பதாக. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேலே இருக்கணும், நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கணும், நம்முடைய கிரியைகள் நம்முடைய ஜெபத்தின் மேலே இருக்கணும். அதுக்கு தாங்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வேதத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஓடின பரிசுத்தவான்கள் ஏனோக்கை பற்றி பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தான். அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பு எபிரேயர் 11:5 சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றாராம். கர்த்தருடைய தாசன், கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாராம். தானியேல் வாழ்க்கையை பாருங்கள். அவர் இந்த உலகத்தில் பெரிய வேலையில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தாலும் ஜெபம் 3 நேரம் ஜெபம், 21 நாள் ஜெபம். இந்த ஜெபம் பண்ணி தேசத்துக்கு வர வேண்டிய தீங்க, வருங்காலத்தில் சாத்தானுடைய திட்டத்தை அறிந்து ஜெபிச்சதுனால அடுத்த ஜெனரேஷன் தலைமுறைகளை ஆண்டவர் அவன் காலத்தில் மாற்றி அமைத்தார். இன்றைக்கி ஜெபிக்கிறவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அதனால் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நாட்களை கொஞ்சம் குடும்பமாக உட்கார்ந்து ஒரு நாள் இல்லை ஒரு நேரம் சாப்பிடாம நீங்கள் தேவ சமூகத்தில் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, வேலையே போனால் கூட சாயந்தரம் 5 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரை உட்கார்ந்து ஜெபிக்க முடியாதா? ஆண்டவர்கிட்ட பிரியத்தை பெறுங்க, இரக்கத்தை பெறுங்க. நாங்கள் இந்த வருஷத்தில் செய்ய தவறினவங்களை மன்னித்து புதிய வருஷத்துக்குள்ளே எங்களை புதியவர்களை கொண்டு போங்கன்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியில் இணைந்து அர்ப்பணிக்கிற உங்களுக்கு பழையவைகளை அகற்றி புதிய காரியங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையுமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து நோக்கி கூப்பிடுகிறார்களோ, மன்றாடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை இறங்கட்டும். இந்த நாள் அவர்களை ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் அமர்த்தி சரி பண்ணி, ஆண்டவரே புதிய வருஷத்துக்கு அவர்களை தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பழைய எண்ணம் ஒளியட்டும், புதிய எண்ணம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். வருகிற ஜனவரி மாதம்
1ஆம் தேதி கவனித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டில் இருக்கிற நமது வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை விசேஷித்த புதிய ஆண்டு ஆசீர்வாத கூட்டம், கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். நீங்களும் வாங்க, மற்றவங்களுக்கு இந்த கூட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்துங்கள். இறுதியில் எல்லாருக்கும் வசன காலண்டர்களும் வழங்கப்படும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.